வங்கதேசமுடனான உறவை மேலும் வலுப்படுத்தும் விதமாக அந்நாட்டிற்கு இந்தியா இன்று 10 ரயில்களை வழங்குகிறது. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா கடந்த ஆண்டு இந்தியா வந்திருந்தபோது அளிக்கப்பட்ட உறுதிமொழியை நிறைவேற்றும் வகையில் அகலப்பாதையில் ஓடக்கூடிய ரயில்கள் வழங்கப்படுகின்றன. இதையொட்டி காணொலி வாயிலாக நடைபெறும் மெய்நிகர் நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். வங்கதேச தரப்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல் மோமன், ரயில்வே அமைச்சர் நூருல் இஸ்லாம் சுஜன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். சாவன் மாதத்தின் 4வது திங்கட்கிழமையை முன்னிட்டு வட இந்தியாவில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. சாவன் என்றழைக்கப்படும் ஆடி மாதத்தில் வட இந்தியாவில் உள்ள சிவன் கோவில்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி உஜ்ஜைன் நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மகா காளேஸ்வர் கோவிலில் அதிகாலை 4 மணி அளவில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. தலைநகர் டெல்லியில் உள்ள கௌரி சங்கர் கோவிலில் அதிகாலை முதலே சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் சிவபெருமானை திரளான பக்தர்கள் தரிசித்துச் சென்றனர். ஆந்திராவில் மாடுகளுக்கு பதிலாக 2 மகள்களை ஏர் இழுக்க வைத்த விவசாயிக்கு பாலிவுட் நடிகர் சோனு சூத் டிராக்டர் வழங்கி உதவியுள்ளார். சித்தூர் மாவட்டம் மதனப்பள்ளியில் வசிக்கும் நாகேஸ்வர ராவ் என்பவர் டீ கடை நடத்தி வருகிறார். அதில் போதிய வருமானம் கிடைக்காததால் தனது சொந்த நிலத்தில் விவசாயம் செய்ய முடிவெடுத்தார். இந்த நிலையில் உழவு பணிக்கு மாடுகள் இல்லாததாலும் டிராக்டர்களுக்கு வாடகை கொடுக்க முடியாததாலும் தனது 2 மகள்களை ஏர் இழுக்க செய்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியானது. இதனை அறிந்த பாலிவுட் நடிகர் சோனு சூத் விவசாய குடும்பத்திற்கு டிராக்டர் வழங்குவதாகவும் அந்த சிறுமிகள் இருவரும் கல்வியில் கவனம் செலுத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் தமது ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். அதன்படி 24 மணி நேரத்திற்குள் அந்த விவசாய குடும்பத்திற்கு டிராக்டர் வழங்கி நடிகர் சோனு சூத் உதவியுள்ளார். வேலூரில் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்த கேரளாவைச் சேர்ந்த நபரின் உடலை அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக கடந்த 8ஆம் தேதி வேலூரில் இருக்கும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததால் அவரது உடலை கேரளா எடுத்துச் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பெருமுகை பகுதியில் இருக்கும் இடுகாட்டில் உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து உடல் அடக்கம் செய்யப்பட்டது. மின்சார சட்ட திருத்த மசோதா 2020 திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களால் தமிழக விவசாயிகள் போராடிக் கொண்டே இருக்கும் நிலை இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். பல்லாண்டு போராட்டங்களுக்கு பிறகு விளைவிப்பவர்களுக்கு கிடைத்திருக்கும் உதவி இலவச மின்சாரம் என்று கமல்ஹாசன் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்சார சட்டத்திருத்த மசோதா 2020 விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரத்தை குறிவைப்பதாக அவர் சாடியுள்ளார். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் சிறு உதவியை நிர்வாக திறமையின்மையால் நிறுத்திவிட வேண்டாம் என்று கமல்ஹாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். பொருள் ஈட்டும் போட்டியில் விவசாயிகளை பகடைக்காய் ஆக்காதீர்கள் என்றும் கமல்ஹாசன் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கடைத்தெரு பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை வைத்திருக்கும் மளிகை கடைக்காரர்கள் மட்டும் சுழற்சி முறையில் கடைகளை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அவரவர் வீட்டின் அருகிலேயே உள்ள மளிகை கடைகளில் பொருட்களை வாங்கிக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டீசல் விலை உயர்வால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டிருப்பதாக நாகை மாவட்ட மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆறுகாட்டுத்துறை, கோடியக்கரை, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம், வானவன் மகாதேவி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் டீசல் என்ஜின் பொருத்தப்பட்ட படகுகளை பயன்படுத்தி மீன்பிடித்து வருகின்றனர். மீன்பிடி தொழிலில் கிடைக்கும் வருவாய் டீசல் செலவிற்கு கூட போதவில்லை என கூறும் இவர்கள் மானியத்தில் வழங்கப்படும் டீசலின் அளவை அதிகரிக்க வேண்டுமென மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் புதிதாக 166 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 5322ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை வேலூர் தாலுகாவில் மட்டுமே தொற்று பாதிப்பு அதிகமிருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக குடியாத்தம், பேர்ணாம்பட், பள்ளிக்கொண்டா ஆகிய பகுதிகளிலும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் கடந்த மே மாதம் 31ஆம் தேதி வரை 43 பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜூலை மாத இறுதியில் சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொது முடக்கம் காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பப்பாளி விவசாயம் பாதிக்கப்பட்டிருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். லட்சுமிபுரம், தேவதானப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில்
பல ஏக்கரில் பப்பாளி விளைவிக்கப்பட்டுள்ளது. பொது முடக்கம் காரணமாக வெளிமாநில வியாபாரிகள் பப்பாளியை வாங்குவதற்கு வராததால் விவசாயிகள் பழங்களை சந்தைப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மரத்திலிருந்து பப்பாளி பழங்கள் அழுகி விழும் நிலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாக 1 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டதாக கூறியிருக்கும் விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள முதல்வரின் முன்னாள் முதன்மை அரசு செயலாளர் சிவசங்கரனிடம் NIA அதிகாரிகள் 2வது முறையாக விசாரணை நடத்தி வருகின்றனர். தங்க கடத்தல் வழக்கின் முக்கிய குற்றவாளிகளான சரித்குமார், ஸ்வப்னா சுரேஷ், சந்தீப் நாயர் ஆகியோரை NIA அதிகாரிகள் கைது செய்தனர். தொடர்ந்து ஸ்வப்னாவின் வங்கி லாக்கரில் இருந்த 1 கோடி ரூபாய் மற்றும் 1 கிலோ தங்கம் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் சரித்குமார், ஸ்வப்னா சுரேஷ், சந்தீப் நாயர் ஆகியோருடன் நெருங்கிய தொடர்புகளில் இருந்ததாக கூறப்படும் கேரள முதல்வரின் முன்னாள் முதன்மைச் செயலாளரும் கேரள அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறையின் முன்னாள் அரசு செயலாளருமான சிவசங்கரனிடம் 2வது முறையாக தேசிய புலனாய்வு முகமையினர் கொச்சியில் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் தக்காளி வரத்து அதிகரிப்பால் விலை கடுமையாக சரிந்துள்ளது. பாலக்கோடு, மாரண்டஹள்ளி, பஞ்சப்பள்ளி, காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இங்கு விளையும் தக்காளி பாலக்கோடு சந்தையிலிருந்து சென்னை, பெங்களூர், ஹொசூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். கடந்த வாரங்களில் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி தற்போது வரத்து அதிகரிப்பால் கிலோ 16 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் செலவு செய்த தொகை கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூரில் திடீரென பெய்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விருதாச்சலத்தை அடுத்த குமாரமங்கலம், கோபாலபுரம், சிறுவரம்பூர், புத்தூர், சாத்தப்பாடி, அகரம் உள்ளிட்ட கிராமங்களில் நேற்று திடீரென பெய்த மழையால் அறுவடை செய்ய முடியாத அளவிற்கு நெல்மணிகள் நனைந்து சாய்ந்து உள்ளன. நிலத்தின் ஈரப்பதம் அதிகமாக உள்ளதால் இயந்திரம் கொண்டும் நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். அறுவடை செய்து குவித்து வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகளும் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. இதனால் விவசாயிகள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் நெல்லை உலர்த்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் புதிதாக 483 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 12,389 உயர்ந்திருக்கிறது. அதிகபட்சமாக சோழவரத்தில் 106 பேரும், பூந்தமல்லியில் 80 பேரும், திருவள்ளூரில் 42 பேரும் தொற்றுக்குள்ளாகி இருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுவரை குணமடைந்தோர் எண்ணிக்கை 7,897 உள்ளது. மாவட்டத்தில் 208 பேர் கொரோனாவால் உயிரிழந்திருக்கும் நிலையில் 3,771 பேர் சிகிச்சையில் உள்ளனர். திண்டுக்கல்லில் கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டும் பணிக்கு திரும்பிய காவலர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உற்சாக வரவேற்பளித்தார். கொரோனா நோய் தொற்றால் பயிற்சி துணை காவல் கண்காணிப்பாளர், ஒரு ஆய்வாளர் மற்றும் 6 காவலர்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் அவர்கள் தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கொரோனாவை வென்றவர்களை மலர் தூவி காவல் கண்காணிப்பாளர் அவளி பிரியா வரவேற்று வாழ்த்தினார். மத்திய ரிசர்வ் காவல் படையின் 82வது அமைப்பு தினத்தை முன்னிட்டு படை வீரர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாட்டை பாதுகாப்பதில் CRPF முன்னிலை வகிப்பதாகவும் படையின் துணிச்சலும் திறன் வல்லமையும் அனைவராலும் பாராட்டப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். வரும் ஆண்டுகளில் CRPF படை மேலும் சிறந்த சாதனைகளை படைக்கட்டும் என்றும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருத்தணி குடிநீர் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பாலாற்றிலிருந்து குடிநீர் வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். திருத்தணி நகராட்சியில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க 109 கோடியே 68 லட்சம் மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளை தலைமைச் செயலகத்தில் இன்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். திருத்தணி வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார், திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் PM நரசிம்மன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக கடலூர் மீன் சந்தைகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடலூரில் நாளுக்கு நாள் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மீன்பிடி துறைமுகம் மற்றும் மங்கை மகால் சந்தைகளில் முகக்கவசம் இன்றியும் தனி மனித இடைவெளி இன்றியும் மீன் வாங்க ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததை புதிய தலைமுறை ஒளிபரப்பியது. இதனை அடுத்து மீன்பிடி துறைமுகத்தில் 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர்.
முகக்கவசம் அணிவது, தனி மனித இடைவெளியுடன் மீன் வாங்க விற்க வேண்டும் என பொதுமக்களுக்கு தண்டோரா மூலமும் அறிவுறுத்தினர். இதேபோல் மங்கை மகால் அருகே செயல்பட்டு வந்த மீன் சந்தையை மஞ்சக்குப்பம் மைதானத்திற்கு மாற்றி காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என்ற மாணவர்களின் புகார் மனு மீதான விசாரணை தீவிரமடைந்துள்ளது. அந்தேவனப்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 417 மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். அரசு வழங்கும் கல்வி உதவித்தொகை பல ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை என கூறி அப்பகுதியைச் சேர்ந்த 22 மாணவர்கள் மாவட்ட கல்வி அலுவலர் ஜோதி சந்திராவிடம் புகார் அளித்தனர். அதன்படி 17 மாணவர்களிடம் ஏற்கனவே விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மீதமுள்ள 5 மாணவர்களின் வீட்டிற்கு சென்று மாவட்ட கல்வி அலுவலர் ஜோதி சந்திரா தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். மதுரை மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,000-ஐ தாண்டியது. மதுரை மாவட்டத்தில் நேற்று வரை 9,805 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த ஒரே நாளில் 240 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,045ஆக அதிகரித்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் 7,643 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கும் நிலையில் 1,953 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் இதுவரை 210 பேர் உயிரிழந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே இணைப்புச் சாலை அமைக்காததால் 9 ஆண்டுகளாக பயன்பாட்டிற்கு வராத அம்மன் ஆற்றுப் பாலத்தை திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தரங்கம்பாடியையும் சின்னங்குடி கிராமத்தையும் இணைக்கும் வகையில் கடந்த 2011ஆம் ஆண்டு அம்மன் ஆற்றில் 5,75,00,000 ரூபாய் மதிப்பில் பாலம் கட்டப்பட்டது. கட்டுமான பணிகள் முடிந்து 9 ஆண்டுகளாகியும் இணைப்புச் சாலை அமைக்கப்படாததால் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டியிருப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். நீலகிரியில் வாழ்வாதாரம் இன்றி தவித்து வந்த மலைவாழ் மக்களுக்கு காவல்துறை சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கொரோனா பரவத் தொடங்கியது முதலே நீலகிரி முழுவதும் மாவட்ட காவல்துறை சார்பில் வருவாய் இழந்து தவிக்கும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக குன்னூரிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொலக்கம்பை காவல் எல்லைக்குட்பட்ட ஆனைப்பள்ளம், சின்னாளக்கோம்பை பகுதி மலைவாழ் மக்களுக்கு மாவட்ட காவல்துறை சார்பில் காய்கறி, மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் 130க்கும் மேற்பட்ட மலைவாழ் குடும்பங்கள் பயனடைந்தன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் கனமழை பெய்ததால் பூண்டு விதைப்பு பணி தொடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாக மேல்மலை பகுதிகளில் கனமழை பெய்வதால் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் மன்னவனூர், கவுஞ்சி, பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் மலைப்பூண்டு விதைப்பு பணிகளை விவசாயிகள் துரிதப்படுத்தியுள்ளனர். தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் பூண்டு விவசாயம் சிறப்பாக நடைபெறும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோவிலுக்கு சொந்தமான கடையை குத்தகைக்கு எடுத்த நபர் தன் பெயருக்கு பட்டா போட்டுக் கொண்டதாக கூறி கிராம மக்கள் அக்கடையை இடித்து தள்ளினர். அந்தேவனப்பள்ளியில் உள்ள பசவேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான கடை ஒன்றை 30 ஆண்டுகளுக்கு முன்பு குத்தகைக்கு எடுத்தவர் அதை முறைகேடாக தனது பெயருக்கு பட்டா போட்டுக் கொண்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். பட்டாவை திருப்பித் தருமாறு கேட்டபோது அவர் மறுத்துவிட்டதாக கிராமத்தினர் கூறினர். இதில் ஆவேசமுற்ற கிராம மக்கள் கடையில் பொருட்களை அப்புறப்படுத்திவிட்டு பொக்லைன் இயந்திரம் கொண்டு கடையை இடித்து விட்டனர். தகவல் அறிந்து தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் ராமச்சந்திரன், டிஎஸ்பி சங்கீதா ஆகியோர் நேரில் சென்றனர். பொதுமக்களின் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தி முறைகேடுகள் நடந்திருப்பது உறுதியானால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் உறுதி கொடுத்தனர். கொரோனாவை குணப்படுத்த 30 மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட சித்த மருந்தை பரிசோதிப்பது குறித்து சித்த மருத்துவக் கழகம் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கொரோனாவை குணப்படுத்த 30 மூலிகைகள் கொண்ட மருந்தை தயாரித்துள்ளதாகவும் அதனை பரிசோதித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் எனவும் கூறி மதுரை மேலூரைச் சேர்ந்த சித்த வைத்தியர் முனியாண்டி என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் தமிழக சித்த மருத்துவக் கழகத்தின் செயலர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். பெரம்பலூரில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மூவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு குழுவாக சென்ற 17 பேர் புகார் மனு ஒன்றை அளித்தனர். அதில் மேட்டுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன், தவமணி, கலையரசன் ஆகியோர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 16 பேரிடம் தலா 1 லட்சம் வாங்கியதாகவும் 2 ஆண்டுகளாகியும் வேலையும் வாங்கித் தராமல் பணத்தையும் திருப்பித் தராமல் ஏமாற்றி வந்ததாகவும் கூறியிருந்தனர். மேலும் ராஜா என்பவரிடமும் வெளிநாட்டில் பொறியாளர் வேலை வாங்கி தருவதாக
4.5 லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்ததாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 17 பேரிடமும் சேர்த்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை பெற்றுத் தருமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் சிகிச்சைக்கு வரும் கர்ப்பிணிகள் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொரோனா பாதிப்பு காரணமாக உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு பிரிவில் பணியாற்றி வந்த 5 மருத்துவர்களில் 3 மருத்துவர்கள் விடுப்பெடுத்து சென்று விட்டதால் 2 மருத்துவர்கள் மட்டுமே பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. அவர்களும் மதியம் 2 மணிக்கு பணி முடிந்து சென்று விடுவதால் அதற்கு பின் சிகிச்சைக்கு வரும் கர்ப்பிணிகளுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லாததால் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கும் அவலம் நிலவுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது முறையான பதில் அளிக்கவில்லை. தளர்வுகள் இல்லாமல் கடைபிடிக்கப்பட்ட முழு முடக்கத்தின் போது சென்னையில் தடை உத்தரவை மீறியதாக 739 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக ஜூலை மாதத்தின் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தளர்வுகள் இன்றி முழு முடக்கம் கடைபிடிக்கப்பட்டது. நேற்று பின்பற்றப்பட்ட தளர்வற்ற முழு முடக்கத்தின் போது தடை உத்தரவை மீறி வெளியே நடமாடிய குற்றத்துக்காக 739 பேர் மீது சென்னை காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. மேலும் 133 இருசக்கர வாகனங்கள், 8 ஆட்டோக்கள் உள்ளிட்ட மொத்தம் 144 வாகனங்களையும் காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தை மீட்கக் கோரி பழங்குடியின பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொத்தர்வயல் பகுதியில் வசிக்கும் பழங்குடி மக்களின் 3 ஏக்கர் நிலத்தை அங்குள்ள சிலர் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் நிலத்தை மீட்டுத் தருமாறு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பழங்குடியின பெண்கள் போராட்டம் நடத்தினர். வட்டாட்சியர் தினேஷ்குமார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் இருவேறு இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்ட காவல்துறையினர் 1000 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்களை அழித்து 3 பேரை கைது செய்தனர். கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முண்டியூர் கிராம வனப்பகுதியில் தீவிர சோதனை மேற்கொண்ட காவல்துறையினர் 5 பிளாஸ்டிக் பேரல்களில் வைத்திருந்த சுமார் 1000 லிட்டர் ஊரல்களை கண்டுபிடித்து அழித்தனர். அதேபோல் துரூர் கிராமத்திலும் தீவிர சோதனை நடத்திய காவல்துறையினர் தணிகாச்சலம், மட்டப்பாறையைச் சேர்ந்த மொட்டையன் மற்றும் எடுத்தவாயினத்தம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்கள் பதுக்கி வைத்திருந்த சுமார் 100 லிட்டர் கள்ளச்சாராயத்தையும் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் நகராட்சி பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் உள்ள வீடுகளில் நகராட்சி ஆணையரின் உத்தரவின் பேரில் சீல் வைக்கப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் நகராட்சியில் இதுவரை 2077 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் பலரும் வெளியே சுற்றுவதாக புகார் எழுந்தது. இதனால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள வீடுகளுக்கு காஞ்சிபுரம் நகராட்சி ஆணையர் மகேஸ்வரி முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. இதனையடுத்து சீல் வைக்கப்பட்ட வீடுகளில் உள்ளவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்காக நகராட்சி ஊழியர்களை நியமித்துள்ளனர். மேலும் சுகாதாரத்துறையினர் மூலமாக கண்காணிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் அவசர சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் திருச்சியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின்சார திருத்தச் சட்ட வரைவு, அத்தியாவசிய பொருட்கள் அவசர திருத்தச் சட்டம், வேளாண் விளைபொருட்கள் வணிக ஊக்குவிப்பு அவசர சட்டம் உள்ளிட்டவற்றை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டுமென ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர். இதேபோல் கடலூர் மாவட்டம் குடிகாடு கிராமத்திலும் அகில இந்திய விவசாயிகள் சங்க போராட்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பில் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பாரதிய ஜனதா தலைமையுடன் மோதல் ஏற்பட்டுள்ளதாக வெளியாக இருக்கும் செய்திகளை முகுல் ராய் மறுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர், கட்சி தலைமையுடன் தனக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுவது தீங்கிழைக்கக்கூடிய தவறாக வழிநடத்தும் செயலாகும் என கூறியிருக்கிறார். இதுபோன்ற ஊகங்களால் தனது மனது புண்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தான் பாரதிய ஜனதாவில் இருப்பதாகவும் அக்கட்சியிலேயே நீடிப்பேன் எனவும் முகுல் ராய் கூறியிருக்கிறார். மேற்குவங்க மாநில பாரதிய ஜனதா தலைவர் திலீப் கோஷுடன் தனக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுவதை மறுத்த அவர், கட்சி மேலிடம் தனக்கு உரிய மரியாதையும் அடையாளமும் தந்திருப்பதாக தெரிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல்படையின் 82வது அமைப்பு தினத்தை முன்னிட்டு படை வீரர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாட்டை பாதுகாப்பதில் சிஆர்பிஎஃப் முன்னிலை வகிப்பதாகவும் படையின் துணிச்சலும் திறன் வல்லமையும் அனைவராலும் பாராட்டப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார்.
வரும் ஆண்டுகளில் சிஆர்பிஎஃப் படை மேலும் சிறந்த சாதனைகளை படைக்கட்டும் என்றும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சீன நிறுவனங்களின் மேலும் 47 செல்போன் செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. சீனாவுடனான எல்லை பதற்றம் காரணமாக நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க சீன நிறுவனங்களில் டிக்டாக் உள்ளிட்ட 59 செயலிகளுக்கு கடந்த மாதத்தில் மத்திய அரசு தடை விதித்திருந்தது. இந்நிலையில் பாதுகாப்பு கருதி தடை செய்யப்பட்ட செயலிகளுடன் தொடர்புடைய 47 செல்போன் செயலிகளுக்கு தடை விதித்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தவிர தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யாத வகையில் உள்ள பப்ஜி உள்ளிட்ட 275 செயலிகளை மத்திய அரசு கண்காணித்து வருவதாகவும் விரைவில் அந்த செயலிகளுக்கும் தடை விதிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக தற்போது தடை செய்யப்பட்டுள்ள 47 செயலிகளின் விவரங்களை மத்திய அரசு இன்னும் வெளியிடவில்லை. சீன எல்லையில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளதால் இந்திய ராணுவம் முதல் முறையாக தௌலத் பெக் ஓல்டி பகுதியில் தனது வலுவான படை ஒன்றை நிறுத்தியுள்ளது. சீனா சுமார் 50,000 ராணுவ வீரர்களை எல்லை கட்டுப்பாட்டு பகுதியான அக்சை சின் பகுதியில் நிறுத்தியுள்ளது. இதனையடுத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக இந்தியாவும் T-90 ஏவுகணைகளை தாங்கிய டேங்குகள் மற்றும் 4,000 வீரர்களை கொண்ட முழு படை ஒன்றை தௌலத் பெக் ஓல்டியில் நிறுத்தியுள்ளது. ஷாக்ஸ்காம் காரகோரம் பகுதிகளில் சீனாவின் ஆக்கிரமிப்பு அத்துமீறல்களை தடுக்கும் விதமாக இந்திய படைகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக மூத்த ராணுவ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளுடன் நெடுஞ்சாலைகளை இணைக்கும் பணிகளில் சீனா மும்முரம் காட்டி வரும் நிலையில் அப்பணிகள் நிறைவடைந்தால் தௌலத் பெக் ஓல்டி பகுதிக்கு சீனா அதிக அழுத்தத்தை கொடுக்கும் என சொல்லப்படுகிறது. இந்திய மண்ணை சீனா ஆக்கிரமித்திருக்கும் உண்மையை பேசுவதே தேசபக்தி என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பதே ஓர் இந்தியனாக தலையாய பணி என்றும் நமது மண்ணை சீனா ஆக்கிரமித்திருப்பது தனது ரத்தம் கொதிக்கும் அளவுக்கு மிகவும் பாதிக்க செய்துள்ளதாக ட்விட்டரில் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். செயற்கைக்கோள் புகைப்படங்களை பார்த்த பிறகும் முன்னாள் ராணுவ வீரர்களிடம் பேசிய பிறகும் நமது மண்ணை சீனா ஆக்கிரமிக்கவில்லை என பொய்யை எப்படித்தான் கூற முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ள ராகுல் காந்தி தனது அரசியல் வாழ்க்கையே போனாலும் ஒருபோதும் பொய் சொல்லப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தொடர்ந்து உண்மைகளை உரத்த குரலில் பேசப்போவதாக வீடியோ பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி சீன ஆக்கிரமிப்பை மக்கள் கவனத்திற்கு கொண்டு வந்ததை தேசபக்தி என தெரிவித்துள்ளார். I think the people who are lying about Chinese entering our country are the people who are not nationalistic. I think the people who are lying and who are saying the Chinese are not. கோடியக்கரை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கையைச் சேர்ந்த கடல் கொள்ளையர்கள் தங்களை தாக்கியதோடு GPS உள்ளிட்ட பொருட்களையும் பறித்துக் கொண்டு விரட்டியடித்ததாக நாகை மாவட்ட மீனவர்கள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை அன்று கடலுக்கு சென்ற ஆறுகாட்டுத்துறையைச் சேர்ந்த மீனவர்கள் 3 நேற்று மாலை கோடியக்கரை அருகே 15 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது அங்கு வந்த இலங்கையைச் சேர்ந்த சிலர் தமிழக மீனவர்களின் படகை சூழ்ந்து கொண்டு அரிவாளை மாற்றி பிடித்து வைத்துக் கொண்டு 3 பேரையும் தாக்கியுள்ளனர். GPS, வாக்கி டாக்கி, டார்ச் லைட், செல்போன், கயிறுகள் போன்றவற்றையும் பறித்துக் கொண்டு விரட்டி அடித்துள்ளனர். இதில் காயங்களுடன் கரை திரும்பிய 3 வேதாரண்யம் கடலோர குழும காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தமிழக மீனவர்களை குறிவைத்து தொடர்ந்து தாக்கி வரும் இலங்கையைச் சேர்ந்த கடல் கொள்ளையர்களால் மீன்பிடி தொழில் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனையுடன் முறையிட்டுள்ளனர். மத்திய அரசின் மின்சார சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட இலவச மின்சார உரிமை பாதுகாப்பு கூட்டு இயக்கத்தினர் கருப்பு கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்லடத்தை அடுத்த காளிநாதம்பாளையத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காளிநாதம்பாளையம், அக்கணம்பாளையம், ஐயம்பாளையம், அல்லாலபுரம், குப்பிச்சிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் திருவாரூரிலும் அனைத்து விவசாயிகளின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 2 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேட்டூர், சேந்தமங்கலம், எடப்பாடி, அரூர், பெண்ணாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பெரியார் பல்கலைக்கழகத்தின் கீழ் உறுப்பு கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. அக்கல்லூரிகளில் 100க்கும் மேற்பட்டோர் கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கும் பணியாளர்கள் சிலருக்கும் 2 மாத ஊதியம் வழங்கப்படவில்லை என புகார் கூறப்படுகிறது. இந்த செயலுக்கு தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.
இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் பொது முடக்கம் காரணமாக ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இந்தியாவின் வீல்சேர் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான ராஜேந்திர சிங் தாமி தற்போது உத்தராகண்ட் அணியை வழிநடத்தி வருகிறார். 3 வயதில் ஏற்பட்ட பக்கவாதத்தால் முடங்காமல் கிரிக்கெட் பயிற்சி எடுத்துக்கொண்ட இவர் இந்திய அணிக்கு கேப்டனாகும் நிலைக்கு உயர்ந்தார். கடந்த 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற வங்கதேசம் மற்றும் நேபாளமுடனான முத்தரப்பு தொடரில் இந்திய அணிக்கு தலைமை தாங்கினார். வரலாற்று பாடத்தில் முதுகலை பட்டம் பெற்ற இவர் ருத்ராபூர் நகரில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வந்தார். பொது முடக்கம் காரணமாக இந்த பயிற்சி வகுப்புகள் தடைப்பட்டதால் வருவாய் இழந்த ராஜேந்திர சிங் தாமி வேறு வழியின்றி சொந்த ஊரில் நடைபெற்று வரும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரின் வறுமை நிலை குறித்து அறிந்து கொண்ட பாலிவுட் நடிகர் சோனு சூட் 11,000 ரூபாய் அளித்து உதவியுள்ளார். நெருக்கடியான நேரமாக இருந்தாலும் இதில் இருந்து தான் மீள்வேன் என நம்பிக்கை வார்த்தைகளை கிரிக்கெட் வீரர் விதைத்திருக்கிறார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் மட்டுமே கொரோனா பரிசோதனை செய்வதற்கான ஆய்வுக்கூடம் இருந்து வந்தது. இந்நிலையில் சேலத்திற்கு அடுத்தபடியாக மேட்டூரிலும் கொரோனா பரிசோதனை ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. மேட்டூரில் உள்ள தலைமை மருத்துவமனையில் இந்த பரிசோதனை ஆய்வகத்தை அமைத்திருக்கிறார்கள். இதனால் வேகமாக கொரோனா பரிசோதனை முடிவுகளை அறிய முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தளர்வில்லாத முழு முடக்கத்தை மீறி வேலூர் வனப்பகுதியில் உள்ள அருவியில் ஆபத்தை உணராமல் மக்கள் குளித்து வருகின்றனர். கனமழை காரணமாக குடியாத்தம் அருகே உள்ள மோர்தானா அணையின் நீர்வரத்து வெகுவாக அதிகரித்துள்ளது. இதனால் அணைக்கு வரும் காட்டாற்றின் வழித்தடத்தில் அமைந்துள்ள கங்கன் சிரசு தீர்த்தம் என்று அழைக்கப்படும் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நேற்று தளர்வில்லாத முழு முடக்கம் அமலில் இருந்த போதிலும் அருவியில் சுமார் 100 பேர் குளித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வனப்பகுதியில் உள்ள இந்த அருவியில் ஒரே நேரத்தில் கூட்டமாக குவிந்ததால் வைரஸ் பரவும் அபாயம் உருவாகியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டசபை காவலர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து முதலமைச்சர் நாராயணசாமி, சபாநாயகர் சிவக்கொழுந்து, அமைச்சர்கள் உள்ளிட்டோருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 6 நாட்கள் நடைபெற்றது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஜெயபாலு மற்றும் சட்டசபை காவலர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சர் நாராயணசாமி, சபாநாயகர் சிவக்கொழுந்து, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோருக்கு இன்று கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காமல் காய்கறி மார்க்கெட்டில் மக்கள் குவிந்தனர். வேலூர் மாவட்டத்தில் 5000த்திற்கும் அதிகமானோர் தொற்றுக்குள்ளாகி இருக்கிறார்கள். காட்பாடியிலும் தொற்று எண்ணிக்கை உயர்ந்து வரும் வேளையில் காட்பாடி காந்தி நகரில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிகமாக செயல்பட்டு வரும் காய்கறி சந்தையில் மக்கள் அதிக அளவு கூடினர். நேற்று தளர்வற்ற முழு முடக்கம் என்பதால் இன்று காய்கறி சந்தையில் கூட்டம் அதிகரித்திருந்தது. தனிமனித இடைவெளி கடைபிடிக்கப்படாமல் மக்கள் கூடியதால் அங்கு காவல்துறையினர் மக்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட தர்பூசணியை யாரும் வாங்காததால் விரக்தியடைந்த வியாபாரி தர்பூசணி பழங்களை ஓடையில் கொட்டிச் சென்றார். காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த வியாபாரி ஒருவர் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தர்பூசணி பழங்களை விற்பனைக்காக வைத்துள்ளார். ஆனால் கடந்த சில நாட்களாக மழை பெய்ததாலும் பொது முடக்கத்தாலும் பெரும்பாலானோர் தர்பூசணி பழத்தை வாங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் வேதனையடைந்த வியாபாரி வேறு வழியின்றி அனைத்து தர்பூசணி பழங்களையும் ஓடையில் கொட்டி பொக்லைன் எந்திரம் மூலமாக அழித்தார். கொரோனா தொற்று காரணமாக சுற்றுலா தொழில் முடங்கியிருக்கும் நிலையில் சவாரிக்காக பயன்படுத்தி வந்த குதிரைகளுக்கு உணவளிக்க முடியாத நிலையில் அவை சாலைகளில் பரிதாபமாக சுற்றி வருகின்றன. உதகையில் குதிரைகளை வைத்து 100கணக்கான குடும்பங்கள் பிழைப்பு நடத்தி வந்தன. கொரோனா பரவலை அடுத்து அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டிருப்பதால் குதிரையை நம்பி வாழ்ந்த 200க்கும் அதிகமான குடும்பங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. கொரோனாவுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாலிவுட் நடிகை ஐஸ்வர்யா ராய் தொற்றிலிருந்து மீண்டு வீடு திரும்பினார். உலக அழகி பட்டம் வென்றவரும் நடிகையுமான ஐஸ்வர்யா ராய்க்கு கடந்த 12ஆம் தேதி கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. அவரது மகள் ஆராத்யாவுக்கு கொரோனா உறுதியானது. இதையடுத்து மும்பையில் உள்ள நானாவதி மருத்துவமனையில் அவர்கள் சேர்க்கப்பட்டனர். இதேபோல ஐஸ்வர்யா ராயின் மாமனாரும் மூத்த பாலிவுட் நடிகருமான அமிதாப் பச்சனும் ஐஸ்வர்யா ராயின் கணவரான அபிஷேக் பச்சனும் கொரோனா பாதிப்பால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இந்நிலையில் ஐஸ்வர்யா ராயும் அவரது மகளும் கொரோனாவில் இருந்து மீண்டு வீடு திரும்பியுள்ளனர். அவரது கணவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் இதனை கூறியிருக்கிறார். தானும் தனது தந்தையும் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதாகவும் கூறியிருக்கும் அபிஷேக் தங்களுக்காக பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் ட்வீட் செய்திருக்கிறார்.
உள்ளாட்சித்துறை ஊழியர்களுக்கு அரசே ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் நகராட்சி அலுவலக வாயிலில் நடைபெற்ற போராட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ஓய்வூதியதாரர்களுக்கு 4 மாத ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடியில் உள்ள பூச்சந்தையில் பணிபுரியும் 16 பேருக்கு கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜெயராஜ் சாலையில் உள்ள சந்தையில் 60க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இங்கு நடத்தப்பட்ட பரிசோதனை முகாமில் 16 பேருக்கு வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பூச்சந்தை கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு மூடப்பட்டது. மேலும் பேருந்து நிலையத்தில் தற்காலிக பூச்சந்தை இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மின்சார சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு மற்றும் அனைத்து கட்சிகள் சார்பில் மின்சார சட்டம் மற்றும் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரி கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உலகநாதன், பழனிசாமி, முன்னாள் திமுக எம்பி விஜயன், திமுக நகர செயலாளர் பாண்டியன் மற்றும் அனைத்து விவசாயிகள் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். இதேபோல மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகேயும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காலாவதியான மருந்துகளை தீயிட்டு எரிப்பதால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொலக்கம்பை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காலாவதியான மருந்துகளை குழி தோண்டி புதைக்காமல் தீயிட்டு எரிப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட சுகாதார துணை இயக்குநர் பாலுசாமியிடம் கேட்டபோது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே மதுபான கடையை மூடக்கோரி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கடையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 50ஐ தாண்டியுள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்று மேலும் பரவாமல் தடுக்க அப்பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையை தற்காலிகமாக மூட வலியுறுத்தி முஞ்சிரை ஒன்றிய பாஜகவினர் புதுக்கடை பேருந்து நிலையம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓபிசி பிரிவினருக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயத்திற்கான இலவச மின்சாரத்தை ரத்து செய்யக்கூடாது, விவசாயிகளுக்கு மாத ஓய்வூதியமாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கனு தலைமையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆடு மாடுகளுக்கு கூட கணக்கெடுப்பு இருக்கும் நிலையில் ஓபிசி பிரிவினருக்கு கணக்கெடுப்பு இல்லை என்று கூறி விலங்குகளின் புகைப்படங்களை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொது முடக்கத்தால் வேலை இழந்த பொறியியல் பட்டதாரி தர்பூசணி விவசாயம் செய்து நல்ல விளைச்சல் கிடைத்த நிலையில் பழங்களை சந்தைப்படுத்த முடியாமல் தவித்து வருகிறார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காட்டைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் ராஜா வெளியூரில் வேலை செய்து வந்தார். பொது முடக்கத்தால் வேலை இழந்த அவர் தனது நிலத்தில் தர்பூசணி பயிரிட்டார். பழங்கள் அதிக விளைச்சல் கண்டாலும் அவற்றை வாங்குவதற்கு வியாபாரிகள் இல்லாததால் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அறுவடை செய்யப்படாமல் நிலத்திலேயே பழங்கள் அழுகி வீணாகி வருகின்றன. நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அந்த இளைஞர் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவு நாளை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை சார்பில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. ராமநாதபுரம் டிஐஜி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் முன்னிலையில் ராமநாதபுரம் சரக டிஐஜி மயில்வாகனன் மரக்கன்றுகளை நடவு செய்து தொடக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் மொத்தம் 1200 மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 10 ரயில் என்ஜின்கள் வங்கதேச அரசிடம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டன. காணொலி மூலம் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்று வங்கதேச ரயில்வே துறையிடம் இந்திய ரயில்வே துறை சார்பில் தயாரிக்கப்பட்ட 10 ரயில் என்ஜின்களை ஒப்படைத்தனர். இந்த ரயில் என்ஜின்கள் அனைத்தும் டீசலில் இயங்கக்கூடியவை. தஞ்சை மாவட்டத்தில் உயிரிழந்த மனைவியை பார்ப்பதற்கு அனுமதி அளிக்குமாறு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட கணவரும் அவரது மகனும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த விவசாயி மற்றும் அவரது 12 வயது மகனுக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. இவர்கள் இருவரையும் கொரோனா முகாமில் தங்க வைத்துள்ளனர். இந்நிலையில் தனது கணவருக்கும் மகனுக்கும் கொரோனா வந்ததை அறிந்த அவரது மனைவி திடீரென்று கீழே மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இறந்த பெண்ணின் உடல் அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த தனது மனைவியை கடைசியாக பார்ப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அவரது கணவரும் மகனும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் வீரபாண்டியில் 265 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அமைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது.
கடந்த மார்ச் மாதம் இதற்கான அறிவிப்பை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் வெளியிட்டார். இதன்படி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்காக 265 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. இந்த மருத்துவக் கல்லூரி 2021-22 நடப்பாண்டில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் இதன் மூலம் ஆண்டுக்கு 80 மாணவர்கள் பயிலும் வகையில் கட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் கோயில் யானை பராமரிக்கப்படும் இடத்தைச் சுற்றிலும் கொரோனா பாதிப்பால் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக மாற்றப்பட்டிருப்பதால் யானையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. கோவை பேரூரில் உள்ள பட்டீஸ்வரன் கோயிலில் கல்யாணி என்ற யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது. யானையின் உறைவிடத்தை சுற்றியிருக்கும் பகுதிகளில் வசிக்கும் சிலருக்கு கொரோனா கண்டறியப்பட்டதால் தற்போது பாதுகாக்கப்பட்ட பகுதியாகிவிட்டது. இதனால் யானையை நடைபயிற்சிக்கு அழைத்துச் செல்ல முடியவில்லை. மேலும் யானையின் பாகன் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் வசித்து வருகிறார். இதனால் கோயில் யானை கல்யாணியின் அபிமானிகள் அதன் நலன் மீது அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே யானை கல்யாணியை கொரோனா அச்சம் இல்லாத பாதுகாப்பான வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று பக்தர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். யானை கொட்டகை பகுதி குடியிருப்பு பகுதியில் இருப்பதாலும் யானையின் பாகன் குடியிருப்பு பகுதி முழுவதும் கொரோனா தொற்றின் காரணமாக தடை செய்யப்பட்ட பகுதியாக இருப்பதாலும் உடனடியாக கோயில் நிர்வாகம் அதை தலையிட்டு யானையின் நலமும் பாகனின் நலத்தையும் கருத்தில் கொண்டு இடமாற்றம் செய்து தந்திட அதற்கு வேண்டிய வசதிகள் செய்து தந்திட பிரார்த்திக்கின்றோம். சாதி சான்று கேட்டு விண்ணப்பித்த பெண்ணிடம் கோட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்ட போது கீழே தள்ளி அவமதிக்கப்பட்டதாக இருளரின பெண் புகார் அளித்திருக்கிறார். சாதி சான்று இல்லாததால் உயர்கல்வி படிக்க முடியாமல் மாணவி தவிப்பது பற்றி புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பானது. இந்நிலையில் மாணவிக்கு சான்று வழங்குவது தொடர்பாக டி பரங்கனி கிராம நிர்வாக அலுவலகத்தில் விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் 80க்கும் மேற்பட்ட ஊர் மக்கள் முன்னிலையில் கடந்த 24ஆம் தேதி விசாரணை நடைபெற்றது. அப்போது இருளரின மாணவியை சிலர் கீழே தள்ளியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கிளியனூர் காவல் நிலையத்தில் மாணவி புகார் அளித்ததன் பேரில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது.